கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வடக்காற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். வடக்காற்று, வடக்கு பகுதியிலிருந்து காற்று வீசும் பொழுது மழை வரும். ஏன்னா 4 திசைகளிலிருந்தும் காற்று வீசும் பொழுது அந்த காற்று சில விஷயங்களை நமக்கு சொல்லும். உதாரணத்துக்கு, கிழக்கிலிருந்து காற்று வீசுமானால் வெப்பக்காற்றாக இருக்குமா, ட்ரை. மேற்கிலிருந்து காற்று வீசுமானால் ஒரு ஈரப்பதத்தோடு இருக்குமா, மாய்ஸ்டர். நார்த், வடக்கிலிருந்து காற்று வீசுமானால் அதில் அந்த மழைக்கான ஒரு கூல் ஏர், ஒரு சில்லென்ற காற்று வீசுமா. தெற்கிலிருந்து காற்று வீசுமானால் ஒரு லேசான சூடோடு கூட வார்ம் காற்று, இல்லையா, வார்மான ஒரு காற்று வீசும், ஒரு வெப்ப காற்று, லேசானது, ரொம்ப அனல் காற்று கிடையாது ஆக்சுவலாக. இப்படி காற்றானது நமக்கு ஒரு விஷயத்தை அறிவுறுத்துவது போல, அறிகுறி போல, புறம் கூறுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? எதிரில் ஒருத்தர் இருக்கும்போது அவரை பற்றி அவரிடம் பேசுவது ஒன்று, அவர் போயிட்டு அப்புறம் தானே, அந்த புறம் இருக்கு இல்லையா, அவர் இல்லை, இப்போ அவர் போயிட்ட பிறகு பின்னால் பேசுகிறது இருக்கு இல்லையா, தவறாக பேசுவது, தவறான அபிப்பிராயங்களை பேசுவது, அல்லது கேட்போருக்கு இவைகளையெல்லாம் சொன்னால் அந்த மனிதனை அவர்களை விட்டு பிரிக்கலாம் என்று பேசுவது. புறங்கூறுதலில் பலவிதமான நோக்கம் இருக்கலாம், பல வகையில் அவங்க அதை பண்ணலாம். அது என்ன ஆகிடுமா, அதை ஒருவர் கேள்விப்படும் பொழுது அவர்களுக்கு கோபம்தான் வரும். ஏன்னா இல்லாததை அவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க, அல்லது சின்னதை பெரிதாக பேசி கொண்டிருக்கிறாங்க, அல்லது அவர்களுக்கு அது அவசியமே இல்லை, ஆனால் அவர்களிடம் போய் அதை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்னு வச்சுக்கோமே. அப்போ அது கோபமுகத்தை உண்டாக்கும். சங்கீதம் 15:3. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ரொம்ப முக்கியமான வசனம் இது. இது நம்ம எல்லாருக்குமே புரிந்து உணர்ந்து இருதயத்தில் வைத்துக்கொண்டு இதன்படி நடக்க வேண்டிய ஒரு வசனம். ஆக்சுவலாக இந்த இடத்துல அவன் யார் தெரியுங்களா? தேவனுடைய பர்வதத்திலே அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடியவன், ஏறி சென்று பரலோகத்திலே தேவனோடு வாழக்கூடியவன். அவன் பாருங்க, நாவினால் புறங்கூறாமலும், ஒருவரை பற்றி அவர் இல்லாத பொழுது அவரை பற்றி அவதூறுகளை பேசாமல், அவசியமற்றதை பேசாமல். ஒருத்தர்கிட்ட போயிட்டு இன்னொருத்தரை பற்றி சொல்கிறோன்னு சொன்னால் அந்த நபருக்கு அவசியமே இல்லை, அந்த விஷயத்தை சொல்ல வேண்டியது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல புறங்கூறுதல் கீழே தான் இது எல்லாமே வருகிறது. இந்த சொல்லும் மனிதனுக்குள்ள ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. யாரோ இல்லாத நபரை பற்றி இன்னொரு இடத்துல பேசும் பொழுது அந்த சமயத்தில் இல்லாத நபருக்கும் தான் பேசி கொண்டிருக்கிற நபருக்கும் இடையிலே பிளவை ஏற்படுத்துவதற்கான நோக்கத்தில் புறங்கூறுதல். தன் லாபத்துக்காக செய்யலாம், அல்லது இன்னொருவருக்கு நஷ்டம் உண்டாக வேண்டும் என்று செய்யலாம், அல்லது கேட்போரையும் அந்த இல்லாத நபரையும் பிரிப்பதற்காக செய்யலாம். எவ்வளோ நோக்கம் இருக்கும், ஆனால் அவ்வளவும் தேவனுக்கு பிரியமில்லாதது. சமீபத்தில் ஒரு சகோதரன் அவரை பற்றி சாட்சி அவர் சொன்னார். அப்புறம் அவங்க மனைவி சொன்னாங்க. அப்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது உண்மையிலேயே இந்த வசனத்தோடு பொருந்தக்கூடியதாக இருந்தது. யாரை பற்றியும் அவர் குறை பேச மாட்டார், அவருக்கு தீமை செய்தவர்களை கூட அவர் குறை சொல்லவே மாட்டார். சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும், ஆனால் சொல்ல மாட்டார். அவளுக்கு வேணுமானா நன்மை செய்வார். பாருங்களேன், எவ்வளோ அழமையான சாட்சி இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் தான் தேவ பர்வதத்திலே ஏறுவார்களாம். இன்னும் நுணுக்கமாக சொல்கிறார் பாருங்க, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். அப்போது புறங்கூறுகிற ஒருவன் தன் தோழனுக்கு, தோழன்தான், அவன் விரோதியை பற்றி பேசலை, தன்னை பகைக்கிற ஆளை பற்றி அவன் பேசலை, தன் தோழனுக்கு இவன் புறங்கூறுவதின் வழியாக தீங்கு செய்கிறானாம். தன் அயலான் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இன்னொருத்தரை பற்றி இவர்கிட்ட குறை சொன்னா அதையும் இவன் எடுத்துக்கொள்ள மாட்டானாம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
தானும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், இன்னொருத்தர் லஞ்சம் கொடுத்தா வாங்கவும் மாட்டேன். இந்த கதை தான் இது. தான் புறங்கூற மாட்டேன், இன்னொருவர் புறங்கூறி தன்னிடம் ஒருவரை பற்றி அவதூறு சொன்னால் அதை எடுத்துக்கொள்வது. அப்படி எடுத்துக்க மாட்டாராம். இன்றைக்கி நிறைய பேர் பிறர் சொல்லும் வார்த்தைகளை எல்லாமே எடுத்துக்கிட்டு அது எல்லாமே நம்புறது. ஏன்னா அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக தங்களை முதல்ல நிலைநாட்டிடுவாங்க, அதுக்கப்புறமா தான் இதெல்லாமே அவங்க பேசுவாங்க. எடுத்த உடனே முதல் நாள் பழகும்போது இப்படிலாம் பேச மாட்டாங்க. இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம், நாம் எப்படி நடக்கிறோம்? இந்த புறங்கூறுதல் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒருவரை குற்றவாளி ஆக்காதே, குற்றம் சொல்லாதேன்னு வசனம் சொல்லும் பொழுது நாம் அவதூறானவைகளை அவர்கள் மீது அவசியமில்லாததை பற்றி பேசுவது என்பது புறங்கூறுதல் தானே. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம், அபத்தம் பேசும் பொய்சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இது என்ன தெரியுங்களா? தேவன் அருவருக்கிற சில விஷயங்கள் அப்படின்னு அங்கங்கே நீதிமொழிகளில் ஒரு 6 விஷயம் வரும் இல்லையே, அதில் உண்டு. இது வந்து தேவன் அருவருக்கிறாராம். அபத்தம் பேசும் பொய்சாட்சி, கோள் சொல்கிறது, புறங்கூறுதல், அதில் மேக்சிமம் என்ன தெரியுங்களா கண்டென்ட் இருக்கும்? பொய். அல்லது அந்த நபருக்கு இது அவசியமே கிடையாது, சொல்லவே வேண்டாம், அதை சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்னென்னா, இவர்கள் சொல்லும் ஒரு விஷயம் அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த நபருக்கு இதை சொல்லிட்டா ஒரு நன்மை தடைப்படும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொல்லிவிடுவாங்க, பணமாக கொடுக்க போகிறீங்க, ஐயோ அவன் 4 இடத்துல வாங்கி கொடுக்காம இருக்கிறானாமே, உங்களுக்கு அதே மாதிரி பண்ணிடுவானே அப்படின்னு சொல்கிறதா வச்சுக்குவோமே. இது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு தருணத்தில் அந்த நபருக்கு இவரே இறங்கி கொடுக்கலான்னு நினச்சிரும்போது அதை நம்ம போய் சொல்கிறதா இருந்தால் எப்படி இருக்கும்? தடுத்துருவோம் இல்லை? சில இடங்களில் எனக்கு என்னமோ திருப்பி கொடுக்குற ஆள் மாதிரி தெரியல, இவருக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது, அப்படிலாம் இவர் அனுபவமாக பார்க்கவும் இல்லை, இவருக்கு அந்த அனுபவம் கிடையாது, ஆனாலும் ஒரு அபிப்பிராயத்தை சொல்லி விட்டுறது, அது ஒரு பொய்யாக கூட இருக்கலாம். அவங்க என்ன பண்ணிடுறாங்கலாம், சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், இந்த மாதிரி கோள் சொல்வதன் வழியாக புறங்கூறுவதன் வழியாக செஞ்சிடறாங்க. அவர்கள் பேசுவது உண்மை அல்ல, அபத்தம். 10ஆம் அதிகாரம் 18வது வசனம், பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். பகை இருக்கிறது, அதை மறைத்து 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 அவன் போயிட்டே இருக்கிறான் அப்படின்னா பொய் பேசியே அதை மறைச்சிக்கிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே பகை இருக்கிறது, இது ஒரு பக்கம். இன்னொன்று, புறங்கூறுகிறவன் மதிகேடன். ஒரு மதிகேடு அப்படின்ற விஷயத்தில் அவங்க பல தப்பு செய்வாங்க இல்லையா, அதில் ஒன்று அவர்கள் புறங்கூறுவார்களாம். புறங்கூறுகிற ஒரு மனிதன் அதிபுத்திசாலி போல தான் தெரியுவான். இன்னொருத்தரை பற்றி விஷயங்களை சொல்கிறான்னு வச்சுக்கோமே, பா இவருக்கு என்ன எல்லாரை பற்றியும் தெரியுதே, ரொம்ப நாலேஜாக இருக்கிறாரு இவர், நமக்கே தெரியல, இவ்வளோ நாள் பழகிட்டு இருக்கிறோம், அப்போ இவருக்கு இவ்வளோ தெரியுதா அப்படின்னு நினச்சா அவர் வந்து ரொம்ப அறிவாளியாகவும் ஒரு புலன் விசாரணை அதிகாரி போலவும் எல்லா ரகசியங்களையும் தெரிந்த ஒரு ஞானி போலவும் நினச்சிடலாம். வேதம் சொல்லுகிறது, இன்னொருத்தர் இல்லாதப்போ அவங்கள பற்றி தவறான நோக்கத்துக்காக ஒருவன் எதையோ சொல்கிறான்னு சொன்னால் அவன் மதிகேடன் என்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த மாதிரி செய்கிறவங்களா? நம்மோடு இருக்கிறவர்கள் அப்படி ஏதாவது செய்கிறாங்களா? ஒன்று நாமளும் நிறுத்தணும் இந்த புறங்கூறுதலை, கோள் சொல்கிறத. அப்படி செய்கிறவங்களையும் நம்ம தடுக்கணும். அவங்களை எப்படி தடுக்கிறது? 16ஆம் அதிகாரம் 28வது வசனம், மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கோள் சொல்லுகிறவன், புறங்கூறுதல் அப்படின்றதில் அவங்க அந்த புறங்கூறுதலில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது கோள் சொல்லுதல். ஒருவர் இல்லாத பொழுது பேசுவது புறங்கூறுதல். பேசுகிற விஷயம் என்னவானா கோள் சொல்லுதல். என்னென்னா இந்த கோள் முட்டி விடுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன அர்த்தம்? அவர்களுக்கு இவர்களை பிரிச்சிடணும். இந்த 2 சிநேகிதரை, நல்ல சிநேகிதர், பிராண சிநேகிதர்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா என்ன, பிறந்ததுலேருந்தே நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு இருக்கிறவங்கள கூட இவங்க கோள் சொல்லி 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 பிரிச்சுருவாங்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் நிறைய காதில் கேட்குறதும் பேசுகிறதும் தான். இந்த உலகம் செயல்படுது 2 சக்கரத்தில்னு சொன்னால், ஒன்று காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, இன்னொன்று பேசிக்கிட்டே இருக்கிறது. இந்த 2 சக்கரத்தில் தான் இந்த உலகம், மனித வாழ்க்கை சுழண்டு கொண்டு இருக்கிறது. இந்த தகவல் தானே, தகவல் பரிமாற்றம் தானே, தகவல் உலகமாக நாம் இருக்கிறோம். தகவல்களை வைத்து தானே இன்னைக்கு நமக்கு பக்கத்தில்
செயற்கை நுண்ணறிவுன்னு ஒன்று உருவாகி பக்கத்தில் நின்று இருக்குது, நம்மளை பயமுறுத்துது, நம்ம வேலையை பிடுங்கிடுது, நம்முடைய வாழ்க்கையே வாழாத மாதிரி அது நமக்காக வாழும் ஒன்றாக மாறுகிறது. நான் சொல்கிறத நான் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உலகம் அதை தான் சொல்லி பயமுறுத்துது, பயப்படுது. அதுவும் ஒரு விதத்தில் உண்மையாகவும் இருக்கிறது. இந்த விஷயத்தில் புறங்கூறுதல், ஒருவர் இல்லாத பொழுது அவரை பற்றி பேசுதல், நல்லதை பேசினா சந்தோஷம்தான். அவங்ககிட்ட இருக்கிற நல்லது இருக்கும் இல்லை, அதை பேசினா நல்லது தானே. ஒரு குற்றவாளியாக சிறையிலே ஒருவன் இருந்தாலும் கூட அவரிடம் நல்லது இருக்கும். அதனால தான் பெரியவங்க அன்றைக்கெலாம் சொல்லுவாங்க, உடுப்பா ஒரு கெட்டதை பேசினுக்கிற ஓயாமல் அவங்ககிட்ட 4 நல்லது இருக்குது, அதை பாரு. ஏன் 4 நல்லது இருக்குல்ல, அதை பற்றி பேசேன். இந்த ஒரு கெட்டதை அவன் அப்புறம் சரி பண்ணிக்குவான். உணர்த்து, அவங்ககிட்ட பேசு. ஏன் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? இதுதான் புறங்கூறுதல், கோள் சொல்லுதல். அது எவ்வளோ வலிமையானதுன்னு சொன்னால், பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறதுன்னே வசனம் சொல்லுது. அப்போது இந்த கோள் சொல்கிறவங்க அந்த நபர் இல்லாத பொழுது புறங்கூறுறாங்க இல்லையா, அவங்க நோக்கம் என்னன்னா இந்த இருவரை பிரிக்க வேண்டும், 2 குடும்பங்களை பிரிக்க வேண்டும். சரி, பிரிக்கிறதுல இவங்களுக்கு என்ன லாபம்? என்ன லாபம்னா, இவர்கள் பிரிய வேண்டும், நான் இவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும், இவ்வளவுதான். அப்போ இவர்கள் சேர்ந்து இருப்பதற்காக ஏற்கனவே இருப்பவர்களை இவங்க பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு இவங்க ரொம்ப நியாயமான நிறைய விஷயங்களை, இவங்க மனசுக்கு தோன்றுகிற நியாயத்தை, அபிப்பிராயங்களாகவும் இருக்கலாம், உண்மைகளாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், இவ்வளவும் பேசுவாங்க. அவங்க ஒன்று நல்லது சொல்லியிருப்பாங்க, ஒரு உண்மையை சொல்லியிருப்பாங்க, 2 பொய் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே புறங்கூறுதல் அப்படின்றதாகத்தான் கடவுள் பார்க்குறார். 17ஆம் அதிகாரம் 9வது வசனம், குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். பிராண சிநேகிதரை பிரிக்கிறதுல இப்படி ஒரு விஷயம் உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறத ஆவியானவர் மென்ஷன் பண்ணுறார் பாருங்களேன். கோள் சொல்லுகிறவன் பிரித்து விடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிரித்து விடுகிறான். அப்போ நாம் கேட்குறவங்களா இருக்கிறோமா? என்னாச்சு, அவங்கள பற்றி ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிங்களே, விட்டீங்களே, ஏதோ சொல்ல வந்தீங்களே, இப்படி கேட்குறோம். அடுத்தது நாம் ஒருவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆவலோடு கூட கேட்குற ஆளாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட சொல்கிறவங்களும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் ஒரு பூந்தொட்டியாக இருக்க போகிறீங்களா, குப்பை தொட்டியாக இருக்க போகிறீங்களா? பூந்தொட்டியில் அழகான 4 பூக்கள் இருக்கிறது, அதில் ஒன்று வாடிச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இன்னொரு பூவை கொண்டு வந்து ஒருத்தர் வைப்பாங்க. ஆனால் அது பூந்தொட்டியாக அவங்க பார்த்துட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தர் குப்பை தொட்டியாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கோள் சொல்கிறவங்க, புறங்கூறுறவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டிடுவாங்க இல்லையா? அப்போது நாம் என்ன கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்? ஒருவர் நம்மிடத்தில் புறங்கூறுகிறார்கள், கோள் சொல்லுவார்கள் சொன்னால் அவங்கள நாம் நிறுத்திருக்கணுமா இல்லையா? இன்னொருத்தை பற்றி தவறான விஷயங்களை எனக்கு சொல்லாதீங்க, நல்ல விஷயம் இருக்குமானால் எனக்கு சொல்லுங்கள். அப்போது இதுக்கு ஒரு தைரியம் வேணும். கண்டிப்பாக நம்ம எல்லாமே இதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை, இதன் ஆழம், வீரியம், இதோட பாவத்தின் தன்மையை புரியாமல் அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறவர்களாகவே நாம் இருக்கலாம். நான் ஒன்றும் தப்பாக சொல்ல, எனக்கு பட்டதை சொல்கிறோம், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதனால் சொல்கிறேன், இப்படி சொல்லுவோம். ஆனால் இதுக்குள்ளே நம்முடைய நோக்கம் என்ன? எதிரில் இருக்கிறவங்க நம்ம நல்லதுக்கு தானே இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய நோக்கத்தை பார்ப்பாரா இல்லையா? நான் எதற்காக சொல்லுகிறேன்? இருவரை பிரிப்பதற்காகவா? அப்படின்னா தேவன் அதை கவனிப்பாரே. அவர்கள் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானவர்கள், மதிகேடர்கள். 20ஆம் அதிகாரம் 19வது வசனம், தூற்றிக்கொண்டு திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துவான், அதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. மற்றவர்களை பற்றியே பல விவரங்களை பேசி கொண்டிருக்கிறவர்கள் இதே ஒரு வேலையாக ஆங்காங்கே சென்று அலப்பிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களோடே சேராதே, அவர்களோடே கலவாதே. அப்படி கலந்தால் என்ன ஆகும்னா, நம்ம மனசு கெட்டு போகும், நம்ம நிம்மதி கெட்டு போகும், நாம் நேசிக்கும் சிலரை விட்டு பிரிய வேண்டி வந்துடும். இவ்வளோதான். அதனால் சொல்ல, நீ கலவாதேன்றார். மற்றவர்கள் வாழ்வின் ரகசியங்கள், அவர்கள் பாவங்கள் ஏன் நமக்கு தேவையா? நாம் அதை கேட்கணுமா?
நம்மை பற்றிய குற்றம், நம்மை பற்றிய தவறு, நம்மை பற்றிய பலவீனம் இருக்கே. இன்னொருவரை பற்றி நம்மிடம் ஒருவர் பேசுவார்கள், ஆனால் நம்மை பற்றியும் யாரிடமோ இவர்கள் பேசக்கூடியவர்கள். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க, எல்லாத்த பற்றியும் இவங்க என்கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க, அதனால் இவங்க எனக்கு நிறைய தகவல்களை சொல்லுகிற ரொம்ப பிரயோஜனமானவங்க, இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரியாமல் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மை பற்றி இவர்கள் வேறு யாரிடமோ இதே போல பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை மாத்திரம் மறந்துடக்கூடாது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 19 நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு முதல் நிருபம் எழுதிட்டாரு. சில விஷயங்களை கண்டிக்கிறாரு, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றாரு. 2வது நிருபத்தில் ரொம்ப வருத்தத்தோடு உங்களை நான் நேராக வந்து பார்க்கணும் அப்படின்றாரு. நான் பிரம்போடு வரட்டுமா, அந்த அளவுக்கு பேசுகிறார். ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசுகிறார். அந்த சபை உருவாவதற்கான முக்கிய காரணம் சுவிசேஷ வேலை செய்தவர் இவர். ஆக்சுவலாக மற்றவர்கள் அங்கே ஊழியம் பண்ணிவிட்டு அது வளர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு சபையாக வளர்ந்தது தான். ஆனால் அவளுக்குள்ள இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்தேன்னா பார்க்க வேண்டியிருக்குமோ அப்படின்றதில் எதை சொல்கிறாருன்னா பாருங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே அப்படின்றார். அப்போது சகோதரர்கள் நடுவில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஒரு ஐக்கியத்துக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே ஏற்படுத்துகிறது. ஒன்று முடிவு பண்ணலாம், நாம் இதை செய்யக்கூடாது. அடுத்தது அப்படி செய்பவர்களை நாம் ஊக்கப்படுத்தவும் கூடாது. நான் புறங்கூறக்கூடாது. புறங்கூறுகிறவர்கள் சொல்வதை நான் புறங்கூறுறாங்கன்னு அவங்கள பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அவர்களோடு கூட கலவாமல், அவர்களோடு கூட இருக்காமல் நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் சொல்கிறார். நான் இதில் வந்து எமோஷனாக முடிவெடுக்கணும்னு அவசியமே இல்லை. அது எப்படி அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அவர்களை விட்டு விலகுன்னா விலகணும். இது கஷ்டமாக தான் இருக்கும். சிந்திங்க, தேவனுடைய நீதிக்கு நாம் கீழ்ப்படிய போகிறோமா அல்லது நாம் சுய நீதிகளை முடிவெடுக்க போகிறோமா? ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, நன்றியோடுமே துதிக்கிறோம்ப்பா. இதோ நாங்கள் இந்த வேளையில் கேட்ட சத்தியமானது எங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு அறுவை சிகிச்சை செய்வது போல இருக்கிறது. நாங்கள் இதை கவனித்து ஏற்றுக்கொண்டு இதில் எங்களுடைய தவறுகள், நாங்கள் இப்படி செய்கிறவர்களாக இருந்தால் எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இதை நன்றாக புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு இதில் இருக்கும் தேவ நீதியை உணர்ந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்குமே உதவி செய்யும். நீர் அருவருக்கிறதை நாங்கள் செய்யக்கூடாது. அதனாலே நீர் எங்களை சரியாக வழிநடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.